காடுகள் வெளிப்புறத்தை இருந்து பார்க்கின்ற போது மிக அழகான ஒரு காட்சியை தரும். அதனுள் பயணிக்கின்ற போதுதான் ஏராளமான பயங்கரங்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். காடுகள் கொடிய மிருகங்களின், பறவைகளின், விசஜந்துக்களின் இன்னும் பல நல்ல விடயங்களின் இருப்பிடமாக விளங்குகின்றது. இலங்கையினுடைய காடுகள் மிகப்பெரிய வனாந்தரங்கள், பற்றை காடுகள், சிறிய காடுகள் என்று பல வகையில் காணப்படுகின்றன. பல ஆழமான காடுகள், மனித நடமாட்டம் இல்லாத காடுகளும் இலங்கையில் இருக்கின்றன. இந்த காடுகளுக்குள் ஏராளமான கண்களை கவரக்கூடிய நல்ல விடயங்கள் புதைந்து கிடக்கின்றன. அண்மையில் நாங்கள் இந்த காட்டுக்குள் தனிமையாக மேற்கொண்டிருந்த பயணத்தின் போது ஏராளமான அழகான விஷயங்களை பதிவு செய்திருக்கின்றோம். அந்த பதிவுகளின் தொகுப்பே இந்த காணொளியில் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த காட்சிகளை தவறவிடாமல் எல்லா காட்சிகளையும் நீங்கள் பார்த்து மகிழ காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டும். இந்த காணொளியின் கடைசி வரை ஏராளமான அழகான விஷயங்கள் உங்களுக்காக பதிவேற்றப்பட்டிருக்கின்றது. இது போன்ற நல்ல புதிய காணொளிகளையும் இன்னும் பல இயற்கை தொடர்பான, இலங்கையின் வனப்பு மிகு காடுகள் தொடர்பான அழகான காணொளிகளை பார்த்து ரசித்து மகிழ MLM History என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வைத்திருந்தால் நான் பதிவிடுகின்ற எல்லா காணொளிகளும் உங்களை நோட்டிஃபிகேஷன் வடிவில் வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் நான் பதிவிடுகின்ற எல்லா காணொளிகளையும் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். இதிலே நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்ற காட்சிகள் மிக அழகான காட்சி. ஒரு பறவை, இது நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய பறவைதான் மைனா என்று சொல்வார்கள். இந்த வயல்வெளிகளில் உழவு நடந்து கொண்டிருக்கின்ற போது அந்த புழுக்களை பொறுப்பதற்காக இந்த மைனாக்கள் கூட்டம் கூட்டமாக அலைந்து திரியும். எங்களுடைய முற்றங்களில் இந்த பறவைகளை நாங்கள் அதிகமாக பார்த்திருக்கின்றோம். எனினும் இந்த காடுகளுக்குள் இந்த பறவைகள் செய்கின்ற இந்த செயலை பாருங்கள், பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கின்றது. இந்த வெப்பம் நிறைந்த காலங்களில் பறவைகள் தங்களுடைய உடற்சூட்டை தணிப்பதற்காக இந்த சிறிய ஓடையில் நீராடிக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. மனதிற்கு இனிமையாகவும் இந்த காட்சிகள் மிக அரிதாகவுமே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வாய்ப்பை நாங்கள் பெற்றிருந்தோம். ஆகவே அதனை காட்சிப்படுத்தி இருக்கின்றோம் இங்கே உங்களுக்காக. காட்சி சிறிது இருளாக இருப்பினும் அது ஒரு அழகான காட்சி. 2 மைனாக்கள் இந்த சிறிய நீரோடையில் மூழ்கி மூழ்கி நீராடுகின்ற ஒரு அழகான காட்சி மனதிற்கு இனிமையையும் ஒரு ஆறுதலையும் ஏற்படுத்துகின்ற காட்சி. அவ்வளவு அருமையாக நீராடுகின்றது. இந்த ஒற்றைப்பிறவை சிறிது நேரம் நீராடும். அதற்கு பிறகு அவர் இன்னும் ஒருவரையும் கூட்டியுள்ளார். பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கின்ற ஒரு காட்சியை நீங்களும் ரசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த காட்டு பகுதியில் நான் சென்று கொண்டிருக்கின்ற போது அந்த காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இங்கே இன்னொரு பறவையும் அந்த முதல் நீராடி கொண்டிருந்த பறவையோடு சேர்ந்து இருக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், மிக அழகாக இருக்கிறது. அருகில் சென்று காணொளியை என்னால் எடுக்க முடியவில்லை. அருகில் செல்கின்ற போது பறந்துவிடும். ஆகவேதான் நான் சற்று தூரத்திலிருந்து இந்த பதிவை உங்களுக்காக மேற்கொண்டிருக்கிறேன். பாருங்கள், அந்த பறவைகள் இரண்டினதும் மகிழ்ச்சியை இந்த நீரோடையில் நீந்துகின்ற போது
அந்த பறவைகள் நீந்துவதை பார்க்கின்ற போது எங்களுக்கும் நீந்த வேண்டும் அல்லது குளிக்க வேண்டும். இந்த ஆறுகளில் நாங்கள் சிறிய வயதில் நீராடிய அந்த நினைவுகள் வந்து போகிறது. இந்த காட்சியை பாருங்க, ஒரு அழகான பூக்கள். இந்த பூக்கள் கொத்து கொத்தாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில், அதாவது மிக உயரமான அல்லது மிக பெரிய பூக்கள் என்று எண்ணுகிறார்கள். மிகவும் சிறிய பூக்கள். ஆனால் இந்த காடுகளில் வெட்டியான அல்லது சிறிய காடுகளில், பரட்டை காடுகளில் அதிகமாக படர்ந்து நிலத்தோடு இந்த பூக்களை காணக்கூடியதாக இருக்கும். பார்க்க மிக அழகாக இருக்கும், மனதுக்கு இனிமையை ஏற்படுத்துகின்ற ஒரு காட்சியாக இந்த காட்சி அமைந்திருந்தது. அதனையும் உங்களுக்காக நான் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். காடுகளில் ஆபத்தான விடயங்கள் இருப்பினும் அந்த விடயங்களை மீறி இந்த அழகான காட்சிகளையும் எங்களால் பதிவு செய்யக்கூடியதாகவும் இருக்கும். இந்த பயணம் அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த பயணத்தின் நடுவே ஒரு காட்டுப்பகுதியின் நடுப்பகுதியில் ஒரு வெட்டை வழி. அந்த வெட்டை வழியில் இருந்த ஒரு மரத்தில் பூத்திருந்த மிக அழகான பூக்கள்தான் இவை. இந்த பூக்களில் பல நிறங்கள் ஒன்றாக சேர்ந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த ரோஸ் நிறத்தில் மிக அழகாக இருக்கின்ற பூக்களின் அதனுடைய நுனிப்பகுதியில் மஞ்சள் நிறம் கலந்திருந்ததோடு அந்த பூக்கள் வாடிய அல்லது சில நாட்களுக்கு முன்பு பூத்த பூக்கள் ஒரு வெள்ளை நிறத்தை அடைந்திருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மிக அழகான ஒரு காட்சி. அந்த காட்சியையும் உங்களுக்காக நான் பதிவு செய்திருக்கின்றேன். இந்த காட்சிகளோடு நான் இன்னும் ஒரு காணொளியில் மேலும் பல காட்சிகளை உங்களுக்காக பதிவு செய்து தருவதற்கு காத்திருக்கின்றேன். சரி மக்களே, மீண்டும் இதே மாதிரியானதொரு இன்னும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட MLFHD சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கண்டா நான் பதிவிடுகின்ற எல்லா காணொளிகளும் உங்களை நோட்டிஃபிகேஷன் வடிவில் வந்து சேரும். நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணினீங்கண்டா நீங்கள் என்னுடைய சேனலில் இருக்கிற எல்லா காணொளிகளையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு அழகான இயற்கை காட்சியோட இலங்கையினுடைய வனப்பு மிகு காடுகள் என்ற அழகோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் வேண்டி நிற்கிறேன். நன்றி, வணக்கம்.